புரோட்டீன் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. அதுவும் வெயிட் லாஸ் அப்புறம் ஃபிட்னஸ் இந்த மாரி இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா புரோட்டீன் எடுத்துக்கணும். நம்ம வெயிட்டுக்கு ஏத்த மாரி, அதுக்கேத்த மாரி கிராம்ல எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஈஸியா நம்மளுக்கு எதுலருந்து அதிக புரோட்டீன் கிடைக்கும் அப்படின்னா, எக்குல இருந்து தான். அதுவும் அவிச்ச முட்டையிலேருந்து தான் நம்மளுக்கு நல்ல புரோட்டீன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆம்லேட்டோ இல்ல ஹாஃப் பாயில் இந்த மாரி போட்டோம் அப்படின்னா, அது ஃபேட் அந்த மாரி ஆகும். ஆயில் அதிகமா சேர்க்கறதுனால. எவ்வளோ தான் நம்ம அவிச்சு அவிச்சு முட்டைய சாப்பிட முடியும்? அவிச்சு சாப்பிடும்போது ஒரு கட்டத்துக்கு மேல, ஐயோ! வேண்டாம் அப்படிங்கிற மாரி தோணிரும். அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ நாளும் சாப்பிடலாம். இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டா எப்படி சாப்பிடுறதுங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமா கருவேப்பில, ஒரு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸில வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அது வந்து பல்ஸ் மோட்ல வச்சே அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல வந்து காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்ட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அத வந்து நம்ம எக்கோட வச்சு சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். இதில நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சேர்க்கலையா அப்படின்னு. எண்ணெய் வந்து குக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபேட் இன்னும் அதிகமாகும். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய்.